ஸோ தென் 2 கப் ஆஃப் ரைஸ் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கூட வந்து ஒரு சின்ன வாளியில் நாட்டுக்கோழி குழம்பு ஆயில் மிதக்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வறுவல் நல்லா ஒரு ஸ்பைசினஸோடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காடை 65 சில்லியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா ஒரு கிறிஸ்பினஸோடு இருந்துச்சு. அந்த பிளேட்டில் சுட சுட ரைஸ் கூட இந்த நாட்டுக்கோழி குழம்பை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்படி இருந்துச்சுங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக் ஆம்லேட்டாக ஆர்டர் போட்டிருந்தோம். இது எக் ஆம்லேட்டா இல்லை ரோஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாளை ஃபோல்டு பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாகவே சாப்பிட முடியல. ஸோ நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு என்னோடய புஜ்ஜுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்ஃபியோட முடிச்சிட்டோம். குல்ஃபி நான் வேணான்னு சொன்னதுனால அவங்க மட்டும் சாப்பிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே பண்ணுங்கள்.